ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ நமக்கு இன்றைக்குள்ள வீடியோவில் இந்த ஆரி ஃப்ரேம்லேயும் அதே மாதிரி ஸ்டாண்ட்லேயும் க்ளாத் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்காக முதல்ல இந்த ஸ்க்ரூவை லூஸ் பண்ணி ஃப்ரேமை செப்பரேட் பண்ணி எடுக்கலாம். அப்புறமா க்ளாத் எடுத்து இந்த ஃப்ரேமுக்கு மேலே போட்டு கொடுக்கணும். அப்புறமா இந்த அவுட்டர் ஃப்ரேம் எடுத்து இந்த க்ளாத்துக்கு மேலே அப்படியே வச்சு ஃபிக்ஸ் பண்ணணும். அப்புறம் அந்த ஸ்க்ரூவை கொஞ்சம் டைட் பண்ணி கொடுக்கணும். அப்புறமா இந்த க்ளாத்தை எல்லா பக்கத்துலேயும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்து இழுத்து அப்படியே டைட் பண்ணி கொடுக்கணும். க்ளாத்து சுருங்கி இருக்காமல் அப்படி எல்லா பக்கமும் அப்படியே இழுத்து அந்த ஸ்க்ரூவையும் டைட் பண்ணி அப்படியே இழுத்து நீட்டாக அப்படி இழுத்து விடணும். ஃப்ரேமை இப்படி திருப்பி போட்டோம் நீங்கள் அப்படியே இழுத்து நீட்டாக ப்ரெஸ் பண்ணி அப்படியே இழுத்து கொடுக்கலாம். இப்படியே நம்ம இழுத்து ஃபிக்ஸ் பண்ணும்போது எவ்வளவு சுருங்கி இருந்த க்ளாத் ஆனாலும் இப்படியே அயர்ன் பண்ணினது மாதிரி ரொம்ப நீட்டாக நமக்கு கிடைக்கும். ஃபுல்லாக அப்படியே டைட் பண்ணதுக்கு அப்புறமா இப்படியே கொஞ்சம் தட்டி பாருங்கள், அது ட்ரம் அடிக்கிறது மாதிரி ஒரு சவுண்டு கேட்கும் பாருங்கள். இவ்வளவுக்கு நல்லா ரொம்ப நீட்டாக டைட் பண்ணி கொடுக்கணும். இனி இதை ஸ்டாண்டில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸ்டாண்ட் எடுத்ததுக்கப்புறமா முதல்ல எல்லா ஸ்க்ரூவும் டைட் பண்ணி கொடுக்கணும். இப்படியே ஒரு விரல் கொண்டு அந்த மேலே அப்படியே ப்ரெஸ் பண்ணி வச்சதுக்கப்புறமா நீங்கள் டைட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாவே டைட் ஆகும். இல்லைனா ஸ்பேனர் யூஸ் பண்ணியும் நீங்கள் டைட் பண்ணலாம். இதே மாதிரி ஸ்டாண்டு நம்ம எவ்வளோ தான் டைட் பண்ணாலும் அது கொஞ்சம் ஆடிக்கிட்டே தான் இருக்கும். இந்த ஸ்டாண்டுக்கு இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, இது நம்ம ஒர்க் பண்ணதுக்கப்புறமா இதெல்லாம் அப்படியே எடுத்து நமக்கு நீட்டாக சேவ் பண்ணி வைக்கலாம். அதே மாதிரி எங்கே வேணும்னாலும் இதை எடுத்து கொண்டு போக முடியும். இதை விடையும் வெல்டு பண்ணி வச்சுருக்கிற அந்த ஸ்டாண்டை வாங்குறது தான் ரொம்ப நல்லது. இதில் இந்த ஸ்க்ரூ உள்பக்கமாக இருக்கும், அதில் வெளிப்பக்கமாக இருக்கும். அதே மாதிரி இதில் வெளியே நம்ம க்ளாத்து ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஆனால் வெல்டு பண்ண அதில் நம்ம க்ளாத்தை உள்பாகத்தில் தான் ஃபிக்ஸ் பண்ணுவோம். இதை விடையும் அந்த ஸ்டாண்டு தான் ரொம்ப நல்லது. அதை தான் எல்லோரும் பார்த்து வாங்கிக்கோங்க. அது காஸ்ட்டும் கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கும். இனி க்ளாத்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த ஃப்ரேமை அப்படியே எடுத்து இந்த ஸ்டாண்டுக்கு மேலே அப்படியே வச்சா போதும். இது வெளிப்பக்கமாக அந்த ஸ்க்ரூக்கு மேலே அப்படியே இருக்கும். அதுக்கப்புறம் அந்த க்ளாத்தையெல்லாம் நம்ம கொஞ்சம் நீட்டாக ஒதுக்கி கொடுக்கணும். அவ்வளோதாங்க. இனி அந்த ஸ்டாண்டை பாருங்கள், இதுதான் அந்த ஸ்டாண்டு. ஓகே.